புதுசா இருக்கறனால ம். கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆ. பட் நிறைய பேர் வந்து இந்த கரப்ஷனு, ஆ. ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, இந்த ஆஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் ரைட் பண்ணி இப்போ கண்ட்ரோல் பண்ணி வராங்க. ம். பட் குற்ற இதுக்கு சிங்க பெண் ஃபார்ம் பண்ணா கூட அது இன்னும் ஃபுல் பவர் வரல, ஃபுல் தரல அப்படின்னு ஒரு குறை இருக்கு. அதை நிவர்த்தி செய்யணும். அப்புறம் ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. ஆமா. ஸோ ஃபர்தராக அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு ம். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 3 monthsல ம். அவங்க வந்து அட் டைம் குறைக்க முடியாது. ஒரு வருஷம் நடக்கிறத ஆமா. நீங்க ஒரு 2 மாசத்துல குறைக்கணும்னு எதிர்பார்க்கறது கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துல இப்போ 100 குற்றம் நடக்குதுன்னா அது ஒரு 20 குற்றம் ஃபுல்லா உழைக்கவே முடியாது. நானும் சொல்றேன், கண்டிப்பா முடியாது. அதாவது தனி மனித ஒழுக்கம் முடியாது. அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி இப்போ 100 நடக்குது ஒரு நாளைக்கு இன்சிடென்ட்னா அது ஒரு 70-80 இன்சிடென்ட்டுக்கு ஒரு 7-8 மாசத்துல கொண்டு வந்தவே கவர்மெண்ட் எல்லாம் முயற்சி பண்ணுன்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் சொல்றாங்களே, என்னதான் இப்போ கரண்ட் கவர்மெண்ட் வந்து புது திட்டங்கள் கொண்டு வந்தாலுமே இப்போ பழைய கட்சியா இருக்கட்டும், அது நான் பேர் சொல்ல விரும்பல, நமக்கே தெரியும். அவங்க வந்து இதெல்லாம் நாங்க பண்ண இம்ப்ளிமெண்ட் தான், அதை தான் நீங்க மறுபடியும் பண்றீங்க, இது என்ன மாற்றம் அப்படின்ற கேள்விதான் நிறைய. நல்லத பண்றத நல்ல நிஜமாவே சட்டுன்னு எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு.